எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஸ்ட் சென்டருக்கு ரிப்போர்ட் ஜென்ரேஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கன்செஷன் கம்பெனிக்கு எப்படி வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது டேலியில் அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு சாராம்சமாக அதை ரீகால் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கன்செஷன் கம்பெனி இருக்குது அப்படின்னா, கன்செஷன் கம்பெனிக்கு பேமெண்ட் வந்து ஒர்க்கை எப்படி முடிச்சுட்டு பேமெண்ட் எப்படி வாங்கிறது அப்படிங்கிறத பற்றி எல்லாம், அந்த ஒர்க் ஆர்டர் வேல்யூ எப்போ வந்து பில் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எல்லாமே ஒர்க் ஆர்டரில் இருக்கும். அதை மாதிரி கான்ட்ராக்டர், அதே மாதிரி கான்ட்ராக்ட் கொடுத்தவன் கான்ட்ராக்டி 2 பேரும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்பாங்க. பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல் பேமெண்ட் 2 கோடி இருக்குன்னா ஃபுல் பேமெண்ட்டே தூக்கி முன்னாடியே கொடுத்துட மாட்டான். ஸ்டேஜ் வைஸ் தான் நீங்கள் கான்ட்ராக்டில் பில் சப்மிட் பண்ணணும். ஒரு 5-6 ஸ்டேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்கவேஷன் ஒரு ஸ்டேஜு, எக்ஸ்கவேஷன் முடித்தா ஷெல்வால் சைடில் செவுறு கட்டுறது அது ஒரு ஸ்டேஜு, செவுறு கட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மேலே ரூஃப் போடுறது அது 3ஆவது ஸ்டேஜு, ரூஃப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறது 4ஆவது ஸ்டேஜு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளம்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பண்ணணும், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பண்ணி முடிச்சது கார்பெண்டிங் ஒர்க்கு பண்ணணும், கார்பெண்டிங் ஒர்க்கு பண்ணியிருந்ததுக்கப்புறம் டைல்ஸ் லே பண்ணணும், அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணணும், சைட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜு. ஸோ டோட்டலாக ஒரு 2 கோடி ரூபாய் 100% பேமெண்ட் இருக்குது அப்படின்னா, இந்த 100%ல் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முடிப்பீங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் முடிப்பீங்க வேலையை முடிச்சுட்டு, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வேலையை முடிக்கணும். முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கு பேமெண்ட் கொடுப்போம். ரைட்டா? இப்போ ஒரு வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோ. நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வேலை எடுத்திருக்கேன். உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிடியா இருக்காங்க. லிடியாகிட்ட நான் வேலை தரேன், வேறு கான்ட்ராக்ட் வீடு கட்டி தரேன்னு எடுத்துட்டேன். லிடியா வந்து என்ன பண்ணுவாங்க, சார் உங்களை நம்பி கான்ட்ராக்ட் கொடுக்கலாம்ல, தாராளமாக கொடுமா, வாத்தியார் ஒழுங்காக பண்ணுவோம்மா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கான்ட்ராக்ட் எடுத்துட்டேன், வேலையை ஆரம்பிக்கலாம். ஆனால் என்கிட்ட காசு இல்லை. நான் போய் 4 பேரை கூப்பிட்டேன், சார் நீங்கள் அட்வான்ஸ் வந்தால் வரேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படிங்கிறான். சார் ஒரு 10 ஆளை கூட்டின்னு வரணும், ஆளை கூட்டிகிட்டு வந்து நடு ரோட்டில் நக்கி வைக்க முடியாது. இவங்க வேலை செய்கிற இடத்துல சின்னதாக லேபருக்கு ஒரு ஷெட்டு போடணும், அதுக்கு ஒரு சின்ன டாய்லெட் கட்டணும், எனக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் போட்டுக்கணும், இவங்களெல்லாம் அங்கே தங்க வைக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு சமையல் பாத்திரம் வாங்கி தரணும், மளிகை ஜாமான் வாங்கி தரணும். அதெல்லாம் வாங்கி கொடுத்தா போதுமா? வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு கடப்பாறை, மம்முட்டி இதெல்லாம் வாங்கி தரணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தால் எனக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும். எப்படி இருந்தாலும் ஒரு கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு குறைஞ்சது இது வேலை செய்ய ஒரு 5 லட்ச ரூபா வேணும். உடனே நான் என்ன சொல்கிறேன் மேடத்துக்கிட்ட, லிடியா மேடம், நான் ஒர்க்கை ஆரம்பிக்கிறேன், என்கிட்ட கையில் காசு கிடையாது, நீங்கள் ஒரு 10 லட்சம் அட்வான்ஸ் மாதிரி கொடுங்க, அந்த வச்சுட்டு நான் வந்து மெட்டீரியல் மொபிலைசேஷன், மென் மொபிலைசேஷன்லாம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு பில்லு தருவேன். மொதல் பில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேஷன் பில், அந்த பில்லு தருவேன். அந்த பில்லில் இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டில் ஒரு 20% பிடிச்சிங்க, அடுத்த பில்லில் ஒரு 20%, அந்த மாதிரி மொபிலைசேஷன் அட்வான்ஸாக வாங்குகிற அமௌண்ட்டை எனக்கு மொத்தமாக பிடிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிங்க அப்படின்னு நான் அக்ரிமெண்ட் படி நான் சொல்லிடுறேன். சரின்னு சொல்லிடுறாங்க, ஏன்னா வேலை நடக்கணும், அதனால் சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மொபிலைசேஷன் அட்வான்ஸ் அப்படின்னு வாங்குறதில்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் பேமெண்ட்டில் வராது. அது வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் மாதிரி, நமக்காக வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கைமாத்தா கொடுக்குற காசு, அது எகைன்ஸ்ட் சேல்ஸ் கிடையாது. ஒரு மொபிலைசேஷன் அட்வான்ஸ்னு ஒரு 20 லட்ச ரூபா தராங்க, இல்லை ஒரு 10 லட்ச ரூபா தராங்க அப்படின்னா, ஆர்ஏ பில் மொத்தம் எத்தனை ஸ்டேஜ்னு பாருங்கள். 6 ஸ்டேஜாக, லாஸ்ட் ஸ்டேஜை கட் பண்ணு 5 ஸ்டேஜ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இந்த மொபிலைசேஷன் அட்வான்ஸு இந்த 10 லட்சம் இருக்குனாக்க எவ்வரி பில் 2 லட்சம் 2 லட்சம் 2 லட்சம் கொடுத்து கழிச்சிருவாங்க. ஏற்கனவே கொடுத்த காசை இந்த பில்லில் கழிச்சிருவாங்க. ஸோ ஒரு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து மொபிலைசேஷன் அட்வான்ஸ் வாங்குகிறோம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபிலைசேஷன் அட்வான்ஸு ஐஃபன் அந்த டெட்டாருடைய லெட்ஜர் நேம் போட்டு தனியாக ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கணும். நீங்கள் சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணுறது, அவங்ககிட்டேருந்து அமௌண்ட் வாங்குறது, அதுக்காக தனியாக ஒரு டெட்டார் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த 2 லெட்ஜரையும் அந்த டெட்டார் பேரில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி நீங்கள் லிங்க் பண்ணிடணும். லிங்க் பண்ணிட்டால் மொத்தமாக அவர்கிட்டருந்து எவ்வளோ வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மொபிலைசேஷன் அட்வான்ஸ் வாங்கும்போது அந்த மொபிலைசேஷன் அட்வான்ஸு அதை வாங்கி அதுக்கு ஒரு ரெசிப்ட் என்ட்ரி போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணுவீங்க, அந்த பில் ரைஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு என்ட்ரி.
சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பில் ரைஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே தரமாட்டான். அதுலேருந்து அவன் ஒரு 3 டிடக்ஷன் பண்ணுவான். ஒன்று டிடிஎஸ்ஸு, இன்னொன்று செக்யூரிட்டி டெபாசிட்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீ வாங்கின மொபிலைசேஷன் அட்வான்ஸில் ஃபஸ்ட்டு இஎம்ஐ. ஸோ அந்த முதல் இன்ஸ்டால்மெண்ட் இந்த 3ஐயும் கழிச்சுட்டு அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஜேபி போடணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஜேபி போட்டதுக்கப்புறமா உனக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கோ அதில் ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டு அவன் கொடுப்பான். என்டையர் அமௌண்ட்டு கொடுக்க மாட்டான். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும், ஆனால் கொடுக்க மாட்டான். அதுலேயும் ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சுட்டு என்கிட்ட பேங்க்கில் இவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்குது, அதுக்கு இது மாதிரி வாங்கிட்டு போச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கொடுப்பான். அதை நீ அக்கௌண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2வது பில் நீ சப்மிட் பண்ணுவேன். அதே மாதிரி 2வது பில் டியூ டேட்டு பேமெண்ட்டு கொடுக்குற நாள் வரும்போது அதில் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு டிடிஎஸ்ஸு, செக்யூரிட்டி டெபாசிட்டு, மொபிலைசேஷன் அட்வான்ஸ்லாம் பிடிச்சிட்டு கையில் ஒரு செக்கை தருவான். அதை நீ அக்கௌண்ட் பண்ணணும் டேலியில். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது ஒவ்வொரு பேமெண்ட் வர வேண்டிய பேமெண்ட்டை நீங்கள் திரும்பவும் கேட்டு வாங்கணும். பழைய பில் பேமெண்ட்லாம் கேட்டு வாங்கணும். இந்த மாதிரி சார் டிடிஎஸ்க்கு வந்து எனக்கு ஃபார்ம் 26AS வர வேண்டியிருக்கு, அதே மாதிரி இதுக்கு வந்து வர வேண்டியிருக்கு, இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுக்கும் கேட்டு வாங்கணும். ரைட்டா? ஸோ இதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டேலியில் அருணாங்கிற லெட்ஜரை எடுத்துப்போம். முதல்ல டிஸ்பிளே, அக்கௌண்ட்ஸ் புக்கு, குரூப் சம்மரி, அதில் அருணா அப்படிங்கிற குரூப் எடுத்துப்போம். இப்போ அருணாங்கிற குரூப்பில் எடுத்துட்டோன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ முதல்ல 20 லட்சம் நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். அதில் 4 லட்சம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. 4 லட்சம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். பாக்கி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு மாத்திரம் வந்திருக்கு, மொதல் பேமெண்ட் மாத்திரம் வந்திருக்கு, பாக்கி பேமெண்ட்டு வர வேண்டியிருக்கு. ஓகேவா? ஸோ மொதல் பேமெண்ட்டு இந்த அமௌண்ட்டு இதுக்கு மாத்திரம் தான் வந்திருக்கு, பாக்கி வர வேண்டியிருக்கு. இப்போ 2வது பேமெண்ட்லேருந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி ஒரு பார்ட்டி ஃபுல்லாக போட்டு முடிக்கிறேன். ரெசிப்ட் என்ட்ரி, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, அதுக்கப்புறம் பேமெண்ட் என்ட்ரி போட்டுட்டு காசு என்ட்ரி ரிப்போர்ட் பார்த்துட்டோம்னா முடிஞ்சுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2வது பேமெண்ட் வர வேண்டியிருக்கு. 2வது பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், 2 டாலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பில்லுக்கான பேமெண்ட்டு வந்தாச்சு. இப்போ 2வது பில்லுக்கான பேமெண்ட்டு 47,20,000 அது வரப்போகுது. இந்த மாதிரி 2 டாலி ஓப்பன் பண்ணிங்க, ஒரு டாலியை ஓப்பன் பண்ணிங்க, அதை வந்து ரிப்போர்ட் பார்க்க வச்சுக்கோ. இன்னொரு டாலி ஓப்பன் பண்ணி ரெசிப்ட் என்ட்ரி போட வச்சுங்க. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, அந்த காலத்தில் இந்த ஓப்பன் ஆகிற வரைக்கும் சொல்கிறேன். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க பசங்க, என்ன மாதிரி இப்போ நான்லாம் உங்கள் வயசில் இருக்கும்போது நானும் பையனாக தானே இருந்தேன். ரோட்டில் லேடிஸ் நடந்து போவாங்க, அந்த பொண்ணுங்களாம் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, பசங்க பைக்கில் போகும்போது வீலிங் விடுறாங்க. அந்த காலத்தில் பைக்கெல்லாம் கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்ச சைக்கிள் தான். நாங்கள் என்ன ஸ்டைல் பண்ணுவோம் அப்படின்னா 2 ஸ்டைல் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் அப்படியே தள்ளிகிட்டே போய் ஜம்ப் பண்ணி ஏறி உட்காருவோம், அது ஒரு ஸ்டைலு. இன்னொரு ஸ்டைல் என்னன்னாக்கா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனால் கிராமத்து சைடு பார்த்தா தெரியும், ஒரு சைக்கிளில் ஏறி உட்காந்துட்டு இன்னொரு சைக்கிளை பிடிச்சிட்டு போவான். 2 சைக்கிளை ஓட்டிட்டு போவான். ஒரு சைக்கிளை ஏறி உட்காந்துருப்பான், இன்னொரு சைக்கிளை பிடிச்சிட்டு போவான். ஏன்டா 2 சைக்கிள் ஓட்டின்னு போனாலும் அவனுக்கும் தெரியாது, எழுத்தாப்பில் பார்க்கணுன்னு முடியாது. 2 சைக்கிள் ஓட்டின்னு போவான், அது ஒரு ஸ்டைல் அது. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே 2 டாலி ஓப்பன் பண்ணுங்க. பட் அவனுக்கு புரியுதோ இல்லையோ, இங்கே நமக்கு புரியும். நம்ம ஏன் 2 டாலி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்று வந்து ரிப்போர்ட் போர்ஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த டாலி இருக்குல்ல, இது வந்து ரிப்போர்ட்டுக்காக, இந்த 47,20,000 இந்த ரிப்போர்ட்டுக்காக. இன்னொரு டாலி எதுக்காகனா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுறதுக்காக. ஓகேவா? ஸோ பேமெண்ட் வந்து 1/7 இதுக்கான பேமெண்ட் வந்து RA பில் 2, இதுக்கான பேமெண்ட்டுக்கு எப்போ வருதுன்னா 31/7. முதல்ல ஜேபி போட்டுக்கணும். இதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து நீங்கள் ஜேபி போடணும். ஜேபிக்கு ஷார்ட்கட் F7ல் என்னென்ன வரணும் அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கோ, வேறு கம்பெனியில் போட்டுறாது. சேம் கம்பெனி ஓப்பன் பண்ணுங்கள். கணேஷ் ஃபவுண்டேஷன், அக்கௌண்டிங் வவுச்சர் வி, ஜேவிக்கு ஷார்ட்கட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கும், எது இருக்கும் அப்படின்னா காஸ்ட் சென்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறது, எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. காஸ்ட் சென்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இன் ஜென்ரல் நான் பொதுவாக சொல்கிறேன், இன் ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜருக்கு காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் ஷீட் லெட்ஜருக்கு காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணாதீங்க. என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜருக்கு காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணுங்கள், பேலன்ஸ் ஷீட் லெட்ஜருக்கு காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணாதீங்க. சார் இதில் ஒரு லெட்ஜர் டெபிட்டும் வரும், கிரெடிட்டும் வரும்.
எதில் காஸ்ட் சென்டர் பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர் எங்கே வரும், பிஎன்எல் லெட்ஜர் வரும், எங்கே வரும், எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். அக்கௌண்டிங்கில் மொத்தம் 8 வவுச்சர் டைப் இருக்குது. மொத்தம் எத்தனை வவுச்சர் டைப் இருக்குது? 8 வகையான வவுச்சர் டைப் இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் அப்பப்போ, முக்கியமான பாயிண்ட் இது. இந்த 8 வகையான வவுச்சர் டைப்பில் காஸ்ட் சென்டர் எதுக்கு வரும், எதுக்கு வராது? பிஎன்எல் வவுச்சருக்குலாம் வரும். எதெல்லாம் பிஎன்எல் வவுச்சர்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன். இந்த 4க்கும் காஸ்ட் சென்டர் வரலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு யூஸ் பண்ணிக்கப்படாது? ரெசிப்ட், பேமெண்ட்டு, கான்ட்ரா, இந்த 3க்கும் யூஸ் பண்ணிக்கப்படாது. ஏன்னா இந்த 3மே இப்போ ரெசிப்டாக இருக்கட்டும், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு குப்புசாமி அக்கௌண்ட்டு, ரெண்டுமே பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர். பேமெண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், ரெண்ட் அக்கௌண்ட்டு ராமசாமி அக்கௌண்ட்டு டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு, ரெண்டுமே பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர். இதுவே பேமெண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் வருது, பிஎன்எல் லெட்ஜர் வருதுன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து நீ அந்த ரெண்ட்டுக்கு நீ காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ரெசிப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஎன்எல் லெட்ஜர் வருது அப்படின்னா அந்த பிஎன்எல் லெட்ஜருக்கு காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் ஷீட் லெட்ஜருக்கு காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது என்ன? காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ லொக்கேஷன் ஆர் எ பர்சன் ஆர் அன் ஐட்டம் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அசர்டைன் த காஸ்ட் அண்ட் டு டிட்டர்மைன் த செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது என்ன? முதல்ல காஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். காஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எ ப்ராடக்ட் ஆர் ரெண்டரிங் எ சர்வீஸ். காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் எ லொக்கேஷன் ஆர் எ பர்சன் ஆர் அன் ஐட்டம் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அசர்டைன் த காஸ்ட் அண்ட் டு டிட்டர்மைன் த செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதான காஸ்ட் சென்டர். அப்போ காஸ்ட் சென்டரில் பேலன்ஸ் ஷீட்டுக்கு எங்கேருந்து வந்தது? வரக்கூடாது. அதனால் பிஎன்எல் லெட்ஜருக்கு மாத்திரம் தான் நீங்கள் காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் லெட்ஜருக்கு காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டை வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் நாட் அப்ளிகபிள்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பில் 40 lakhs இருக்குது. இந்த 40 lakhsக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ரிசீவபிள். டிடிஎஸ் ரிசீவபிள் எவ்வளவு? 40 lakhsக்கு 2% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா வரும். அடுத்தது டெபிட் போட்டு செக்யூரிட்டி டெபாசிட். செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளவு? அது 5%. அதுவும் இந்த டாக்ஸபிள் வேல்யூ தான். 40 லட்சத்துக்கு 5% எவ்வளோன்னா 2 லட்சம் ரூபாய். அடுத்தது என்ன இருக்குது? மொபிலைசேஷன் அட்வான்ஸு அருணா. மொபிலைசேஷன் அட்வான்ஸ் எவ்வளோ இருக்குது? நம்ம வந்து எவ்வளோ பிடிக்கணும்? 4 லட்ச ரூபா பிடிக்கணும் அப்படின்னு இருக்கேன். அது ஃப்ளாட்டு, ரெண்டாவது டியூ. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா இது எகைன்ஸ் யாருக்குன்னா அருணாக்கு. அருணாவோட எந்த பில்லு? ஆர்ஏ பில் 2க்கு எகைன்ஸ்டாக இந்த அமௌண்ட்டை பிடிக்கணும். டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/9 போட்டேன், சாரி பில்லு வந்து 1/7/1/8ன்னு போடணும். இது டேட்டு இல்லை 31/7/2024. அடுத்தது இதுக்கு ரெசிப்ட் என்ட்ரி போட்டுங்க. ரெசிப்ட் என்ட்ரிக்கும் காஸ்ட் சென்டர் நாட் அப்ளிகபிள். ஓடி அக்கௌண்ட்டு செலக்ட் பண்ணி அருணா அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி அதே வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் பில் வேல்யூக்கு 80% தரான். 47,20,000 இன்ட்டு 80% எவ்வளோன்னா 37,70,000. இது எந்த பில்லுக்கு எகென்ஸ்ட்னா? ரெண்டாவது பில்லுக்கு எகென்ஸ்ட். 37,76,000. இது எந்த பில்லுக்கு எகென்ஸ்டா? இந்த ரெண்டாவது பில்லுக்கு எகென்ஸ்ட். அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. இப்போ போய்ட்டு அருணா லெட்ஜரை போய் பாருங்கள். இப்போ ஒரு வாட்டி வெளியில் போய்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 பில் உனக்கு வந்துருக்கும். 31/7, இதுவும் 31/7. ஸோ இந்த பில்க்கு பேமெண்ட் வந்தாச்சு. எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். கண்ட்ரோல் R, அந்த பில்லுக்கு எகென்ஸ்ட் இந்த பில். இதுக்கு பேர் நாக் ஆஃப் அப்படின்னு பேர். இந்த பில்லுக்கு எகென்ஸ்ட் இந்த பில். இன்னும் 3 பில்லுக்கு பேமெண்ட் வரணும். 31/7 பண்ண பேமெண்ட்டுக்கு வந்து 1/9, 31/7 31/8 வரும் பில். 31/8 இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடணும், ரெசிப்ட் என்ட்ரி போடணும். என்ன டேட்டு? 31/8. ஃபஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு F7 என்ட்ரு கொடுத்தாலே நாட் அப்ளிகபிள் தான் வரும். டிடிஎஸ் ரிசீவபிள் எவ்வளோன்னா 60 லட்சத்துக்கு 2%. 60 லட்சத்துக்கு 2% எவ்வளவு? Alt C போட்டு 60 லட்சம் இன்ட்டு 2% போட்டிங்கன்னா 1,20,000. அடுத்தது செக்யூரிட்டி டெபாசிட்டு 3 லட்ச ரூபா செக்யூரிட்டி டெபாசிட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொபிலைசேஷன் அட்வான்ஸு அருணா.
அது வந்து 4 லட்ச ரூபாங்கிறது ஃப்ளாட்டு. கிரெடிட் வந்து அருணா, இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பில்னா 3வது பில் எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸில் ஆர்ஏ பில் 3க்கு எகெயின்ஸ்டாக இதை கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் என்ட்ரி F6 போயிட்டு ஓடி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி அருணாவை செலக்ட் பண்ணி ரெசிப்ட் என்ட்ரி எவ்வளவு 70,80,000 அதுக்கு 80%. 70,80,000 இன்ட்டு 80% ஆஃப் த அமௌண்ட்டு போட்டிங்கன்னா 56,64,000 வருது. இந்த அமௌண்ட்டுக்காக என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கே நீங்கள் நாக் அவுட் பண்ணி பார்க்கணுன்னா ஒரு வாட்டி வெளியில் போய்ட்டு வாங்க. 3 பில் பேமெண்ட் பண்ணியாச்சு. இந்த பில்லுக்கு பேமெண்ட் வந்துடுச்சு, இதுவும் இந்த பில்லுக்கு இதுவும் இந்த 47,20க்கு இதுவும் வந்திருக்கு பேமெண்ட்டு. இந்த 70,80க்கு இதுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம 4வது பில்லுக்கு போட போகிறோம். 1/8னா அதுக்கு பேமெண்ட்டு 31/8 வந்த மாதிரி போட்டுப்போம். எகைன் முதல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் ஜேவியில் டிடிஎஸ் ரிசீவபிள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா இருக்குது. 20 லட்ச ரூபா 23 லட்சமா? எத்தனாவது பில்? ஆர்ஏ பில் 4. ஆர்ஏ பில் 4 வந்து என்ன இது போட்டிருக்கு பாருங்கள். ஆர்ஏ பில் 4, ஆமாம் ஆர்ஏ பில் 4 10% தான். ரைட், ஓகே. ஆர்ஏ பில் 4 10% தான். ஓகே, இப்போ பாருங்க, டிடிஎஸ் ரிசீவபிள் 20 லட்சத்துக்கு 2% இன்ட்டு 2% 40,000. செக்யூரிட்டி டெபாசிட்டு 20 லட்சத்துக்கு 5% 1 லட்ச ரூபா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபிலைசேஷன் அட்வான்ஸு 4 லட்ச ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா எகைன்ஸ்ட் அருணா 5,40,000. எந்த பில்னா இந்த பில்லுக்கு. அடுத்தது ரெசிப்ட் என்ட்ரி. இப்போ வெளில போய்ட்டு வாங்க. இப்போ எந்த பில்லுக்கு? இந்த பில்லு அதுக்கு இது ரெண்டும் சரியாக போச்சு. இந்த பில்லுக்கு இந்த பில் சரியாக போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லுக்கு பேமெண்ட் வரணும் 23,60,000 80% வரணும். ஓகேவா? 4வது பில்லுக்கு எகெயின்ஸ்ட் வரணும். ரெசிப்ட் என்ட்ரி ஓடி அக்கௌண்ட்டு இங்கே 4வது பில்லுக்கு வரணும் எகெயின்ஸ்ட் அருணா. எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,60,000 இன்ட்டு 80%. 23,60,000 இன்ட்டு 80% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 18,88,000. 18,88,000. பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர வேண்டிய பில்லு இந்த பில்லுக்கு எகெயின்ஸ்ட் 18,20,000 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த பில்லில் 18,20,000 அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத எது ரொம்ப ஓல்டு பில் ஆர்ஏ பில் அதில் நீங்கள் பேலன்ஸாக வச்சுக்கோ. இந்த பில்லில் வர வேண்டிய அமௌண்ட்டில் ஒரு 68,000 வச்சுக்கோ. இதில் கொடுத்த மாதிரி வச்சுக்கோ. ஓகேவா? ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லு இது ஓகே. இப்போ 5வது பில்லுக்கு பேமெண்ட் வரணும். 1/9னா 30/9. 30/9 போட முடியாது, 1/10 டேலியில் போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு ஜேவியில் எகைன் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி டிடிஎஸ் ரிசீவபிள் எவ்வளவு? 20 லேக்கு இன்ட்டு 2% 40,000. அடுத்தது செக்யூரிட்டி டெபாசிட்டு 20 லேக் இன்ட்டு 5% எவ்வளோன்னா 1 லேக்கு. அடுத்தது டெபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபிலைசேஷன் அட்வான்ஸு 4 லட்சம். கிரெடிட் வந்து அருணா எகெயின்ஸ்ட் எந்த பில்னா 5வது பில். அடுத்தது ரெசிப்ட் என்ட்ரி F6 ஓடி அக்கௌண்ட்டு அருணாவுக்கு எவ்வளோ தராங்க? 23,60,000 இன்ட்டு 80%. இப்போ பார்த்தீங்கன்னா 18,88,000. அதில் இந்த பில் போக மிச்சம் இருக்கிறது ஃபஸ்ட்டு பில்லை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்ட்ரி போடணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் என்ட்ரி, 2வது பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, 3வது பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ட் என்ட்ரி. அப்புறம் ரிப்பீட்டு சேல்ஸ் என்ட்ரி, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, ரெசிப்ட் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரி, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, ரெசிப்ட் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரி, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, ரெசிப்ட் என்ட்ரி. இந்த மாதிரி மாற்றி போடணும். இப்போ நம்ம எப்படி அருணாவுக்கு போட்டு முடிச்சோமோ அதே மாதிரி நீங்கள் அபிஷேக்குக்கு போட்டு முடிக்கணும்,
அதே மாதிரி நீங்கள் சௌந்தர்யாவுக்கு போட்டு முடிக்கணும். போட்டு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ காசு சென்டர் பார்ப்போம். காசு சென்டரில் வெறும் இன்கம் மாத்திரம் தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் நம்ம இன்னும் புக் பண்ணலை. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம புக் பண்ணியிருக்கோமா, இப்போ வந்து நம்ம போட்டது சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்ம ரைஸ் பண்ணது கரெக்டாக ரைஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, போட்டது முதல்ல கரெக்டானு பார்க்கணும். அதுக்கு வந்து எப்படி பார்க்கணும்னா, டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இதில் காசு சென்டர் போங்க. அதில் காசு சென்டரில் காசு சென்டர் பிரேக்கப் அப்படின்னு ஒன்று இருக்குது. காசு சென்டர் பிரேக்கப் அதில் அடையாரை போய் செலக்ட் பண்ணுங்கள். அடையாரை செலக்ட் பண்ணிங்கன்னா 1,80,00,000 பில் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம இன்னும் எந்த பில்லு நம்ம போடலை. இந்த ஆர்ஏ பில் ஒன்று இது நம்ம போடலை. அது போடலைன்னா 90% ஆஃப் த அமௌண்ட், 90% ஆஃப் த அமௌண்ட் டு 2 கோடி எவ்வளவு, 1,80,000. ஸோ 2 crore 90% 1,80,000, 1,80 lakh, சாரி 1,80 lakh, 1,80 lakh பில் பண்ணிட்டோமா, ரைட், ஓகே, கரெக்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டி நகர் பாருங்கள், 4 கோடி. 4 கோடிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 4 கோடிக்கு கடைசி பில்லு இவங்களுக்கு எவ்வளவு, கடைசி பில்லு 10% ஆஃப் த வேல்யூ. அப்போ இந்த மொதல் 5 பில்லு நம்ம ரைஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 15, 30, 45, 60, 30, 90%. கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4 கோடி. 4 கோடிக்கு 90% எவ்வளவு, 4 9 36, 3 கோடி 60,00,000 பில் ரைஸ் பண்ணியிருக்கணும். நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம், ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா 42,50,000 ரைஸ் பண்ணியிருக்கோம். பெங்களூருக்கு இன்னும் எவ்வளோ பில் ரைஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு பாருங்கள். பெங்களூருக்கு 85%. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 லட்சம் இன்ட்டு 85% நம்ம ரைஸ் பண்ணியிருக்கணும். 42,50,000 எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்கோம், 42,50,000. ஸோ இப்படி தான் நீங்கள் பார்க்கணும், ஓகேவா. நீங்கள் ரைஸ் பண்ண சேல்ஸ் இன்வாய்ஸ் எவ்வளோ கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் காசு சென்டர் வைஸ் பார்க்கலாம். சார் நான் என்ன கேட்குறேன், ஒரே நேரத்தில் 3 காசு சென்டரையும் பார்க்க முடியுமா சார்? 3 காசு சென்டர்லையும் எவ்வளோ எனக்கு இன்கம் வந்திருக்கு பார்க்க முடியுமா? எஸ், பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? இந்த இடத்துல ஆல்ட்டு சி போடுங்க. ஆல்ட்டு சி போய்ட்டு இங்கே 31,3,25 போட்டு பெங்களூர் ஆல்ரெடி இருக்குது, இதை அடையார் அப்படிங்கிறத போட்டு ப்ரைமரி அப்படின்னு சேருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பெங்களூரையும் அடையாரையும் சேர்த்து பார்க்கலாம். திரும்பவும் ஆல்ட்டு சி போய்ட்டு 31,3,25 அப்படின்னு போட்டு இந்த இடத்துல டி நகரை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ 3 காசு சென்டரையும் பார்க்கலாம். ஆல்ட் F1 போட்டு 3 காசு சென்டரையும் பார்க்கலாம். பெங்களூர் பார்க்கலாம், அடையார் பார்க்கலாம், டி நகர் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 காசு சென்டரையுமே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும், ஓகேவா. இந்த 3 காசு சென்டரையுமே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து எக்ஸ்பென்ஸு. ஆக்சுவலாக காசு சென்டர் அப்படிங்கிறது என்ன? காசு சென்டர் அப்படிங்கிறது இட் இஸ் அ லொக்கேஷன் ஆர் எ பர்சன் ஆர் அன் ஐட்டம் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அசர்டைன் த காஸ்ட்டு அண்ட் டு டிட்டர்மைன் த செல்லிங் ப்ரைஸ். இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸு போட்டாச்சு, சேல்ஸ் என்ட்ரி போட்டாச்சு. பட் நம்ம இன்னும் என்ன போடாமல் இருக்கோம், பேமெண்ட் என்ட்ரி போடாமல் இருக்கோம். அந்த பேமெண்ட் என்ட்ரி 6 மாதத்துக்கும் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இது தெரியணும்னா, இப்போ காசு சென்டர்னால் உங்களுக்கு 6 மாதத்துக்கு இது எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. ரெண்ட்டா ஒவ்வொரு மாதத்துக்கும் 1 லட்ச ரூபா ரெண்ட்டு பேமெண்ட் பண்ணுவோம். சேலரியா ஒரு மாதத்துக்கு 40 லட்ச ரூபா பேமெண்ட் பண்ணுவோம். டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸாக 15,000, எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸாக 2 லட்சம், வேஜஸாக 3 லட்சம். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பென்ஸு நம்ம வருஷத்துக்கு 72,15,000 பேமெண்ட் பண்ணுறோம். இது வந்து எல்லா காசு சென்டருக்கும் அலோகேட் ஆகணும். ஒரு மாதம் என்ட்ரி போட்டோம்னா எல்லா வருஷத்துக்கும் அப்படியே அலோகேட் ஆகணும். சரி, எல்லா காசு சென்டருக்கும் அலோகேஷன் ஆகணும். ஆக்சுவலாக இது வந்து மாதிரி இப்போ 6 மாதத்துக்கு போடணும் நம்ம. ஏன்னா நமக்கு பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் பீரியட், ஏப்ரல் ஆரம்பித்து செப்டம்பர் வரைக்கும் வேலை நடக்குது. ஸோ இந்த 6 மாதத்துக்கும் நீங்கள் இந்த பேமெண்ட் என்ட்ரியை போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸு காசு சென்டர் வைஸ் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ அந்த 6 மாதத்துக்கு என்ட்ரி எப்படி போடணும் அப்படின்னா, வெளியில் வாங்க, முதல்ல காசு சென்டர் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமா பார்ப்போம். ஆல்டரில் போய்ட்டு ஷோமோரில் காசு சென்டர் கிளாஸ் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோங்க, ஓகேவா. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு மாதத்துக்கு நம்ம போடுவோம் பேமெண்ட் என்ட்ரி, ஒரு மாதத்துக்கு போடுவோம். எப்படி வருதுங்கிறது பார்ப்போம். ஆஃபீஸ் ரெண்ட்டு பெய்டு ஃபார் எவ்ரி மந்த்து. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து போடுவோம். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி போட முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம 1ஆம் தேதியே என்ட்ரியை போடுற மாதிரி பண்ணலாம். F2 போட்டு 1/4, இது மார்ச் மாதம் என்ட்ரி. காசு சென்டர் கிளாஸில் எக்ஸ்பென்ஸ் கிளாஸு,
இந்த எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் கிளாஸுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்பென்ஸ் அங்கங்கே போய் உட்காந்துரும். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள் எஸ்ஸு, ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா. இந்த மாதிரி செக் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வரும். இது ரெண்ட் வந்து எப்போ பெய்டு பண்ணுறோம் அப்படின்னா அமௌண்ட்டு பெய்டு ஆஸ் ரெண்ட்டு ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 2024 இந்த மாதிரி போட்டுக்கோம். மார்ச் ரெண்ட்டு ஏப்ரலில் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 40 லட்சம். அதே மாதிரி தான் காஸ்ட் சென்டரில் எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது பர்டிகுலர் காஸ்ட் சென்டருக்கு ஆனது இல்லை, எல்லா காஸ்ட் சென்டருக்கும் ஆனது. அதனால் எக்ஸ்பென்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓடியை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டிங்கன்னா லெட்ஜர் வந்துடும். சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஜிஎஸ்டி 3 வாட்டி நாட் அப்ளிகபிள் போட்டிங்கன்னா எவ்வளோன்னா 40 லட்சம் ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு பெய்டஸ் சேலரி இந்த இடத்துல எழுதணும். நேரேஷன் என்ன எழுதணும்? அமௌண்ட்டு பெய்டஸ் சேலரி ஃபார் த மந்த் ஆஃப் சேலரி ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 2024 அப்படின்னு எழுதணும். டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கோ. ஓடி அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி ஆல்ட் சி போட்டு டெலிஃபோன் சார்ஜஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள் எவ்வளோன்னா 15,000. இப்போ நீங்கள் இந்த 15,000 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லா காசு சென்டர்லையும் போய் உட்காரும். அடையாறில் 3,750 இந்த ப்ரொபோர்ஷனேட்டில் போய் உட்காந்துரும் 100%. டி நகருக்கு 4,500, சௌந்தர்யாவுக்கு 1,500 இந்த மாதிரி இந்த ப்ரொபோர்ஷனில் போய் அது என்ன பண்ணும்? உட்காந்துரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஓடி அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அதுவும் வந்து 3 வாட்டி நாட் அப்ளிகபிள். எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்னால் 2 லட்சம் ரூபா. எவ்வளோ பெரிய பில்டிங்காக ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேஜஸ்ஸு அதே எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் செலக்ட் பண்ணி ஓடி அக்கௌண்ட்டு ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ணி வேஜஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், ஜிஎஸ்டி 3 வாட்டி நாட் அப்ளிகபிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஃபிக்ஸடாக இந்த மாதிரி ஒரே அமௌண்ட்டாக வராது. நேரடியாக பார்க்கும்போது ஜஸ்ட்டு புரிஞ்சுங்க போதும் கான்செப்ட். ஓடி அக்கௌண்ட்டு ஆல்ட் சி போய்ட்டு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஜிஎஸ்டி 3 வாட்டி நாட் அப்ளிகபிள் எவ்வளோன்னா 1 lakh. 1 lakh 10 lakh 10 lakh கரெக்ட் தான். இங்கே நீங்கள் நேரேஷன் எழுதணுங்க. நேரேஷனில் அமௌண்ட்டு பெய்டஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 24 இந்த மாதிரி எழுதணும். ஏன்னா நம்ம பேமெண்ட் பண்ணுறோம், அவனுக்கு தெரியணும் எந்த மாதம் கொடுக்குற அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேர் அதே தான் எக்ஸ்பென்ஸ் கிளாஸு ஓடி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி ஆல்ட் சி ஸ்டாஃப் வெல்ஃபேர் அப்படின்னு ஒரு எக்ஸ்பென்ஸு எவ்வளோன்னா ஸ்டாஃப் வெல்ஃபேரு 5 லட்சம் ரூபா. மீல்ஸ் எக்ஸ்பென்ஸ் கிளாஸ் செலக்ட் பண்ணி ஓடி அக்கௌண்ட்டு ஆல்ட் சி மீல்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஜிஎஸ்டி 3 வாட்டி நாட் அப்ளிகபிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. நேரேஷன் நீங்கள் எழுதிங்க. பிஸ்னஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்ஸ் கிளாஸு ஓடி அக்கௌண்ட்டு ஆல்ட் சி போய்ட்டு பிஸ்னஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்ஸ் ஜிஎஸ்டி அதுக்கு 2 வாட்டி நாட் அப்ளிகபிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakh. பிஸ்னஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்ஸு 10 lakh. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பேமெண்ட் என்ட்ரி போட்டாச்சு. இதே மாதிரி ஏப்ரல் மாதம் போட்டு இந்த மாதிரி 6 மாதத்துக்கு போடணும்.
மே மாதம் இதே மாதிரி போடணும், ஜூன் மாதத்துக்கு இதே மாதிரி போடணும், ஜூலை மாதத்துக்கு இதே மாதிரி போடணும். ஸோ இந்த மாதிரி 6 மாதத்துக்கு கண்டினியூஸாக நீங்கள் என்ட்ரி போட்டே ஆகணும். இப்போ நம்ம ரிப்போர்ட் பார்க்கலாம். இப்போ காசு சென்டர் வைஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு சென்டர் ரிப்போர்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். எப்படி பார்க்குறதுங்கிறது பார்ப்போம். காசு சென்டர் ரிப்போர்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலி வாங்க, டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் சென்டர். அதில் காஸ்ட் சென்டர் சம்மரியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மரிங்கிறது டோட்டல் காஸ்ட் சென்டர் வைஸு அடையாரில் எவ்வளவு இன்கம், இதில் கிரெடிட் பேலன்ஸ் காட்டியிருக்கு அப்படின்னா இது காஸ்ட் சென்டர் இன்கம்னு அர்த்தம். இதை போய் இப்படி தட்டா தெரியும் நமக்கு அடையாரில் எவ்வளோ வந்திருக்கு, இதில் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியும். இதில் வந்து காஸ்ட் சென்டர் பிரேக்கப் போய் பார்க்கணும் அப்படின்னா மேலே பார்த்தது சம்மரினா உங்களுக்கு ஒவ்வொரு காஸ்ட் சென்டர் வைஸு டோட்டல் ரிப்போர்ட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பிரேக்கப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடையார் இருக்குது, அடையாரில் பார்த்தீங்கன்னா Alt F1 ப்ரெஸ் பண்ணுங்கள். 1,80,00,000 இது வரைக்கும் வருமானம் வந்திருக்கு, 18 லட்ச ரூபா செலவாயிருக்கு. ஸோ 1,61,00,000 இருக்குது. இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு தான் என்ட்ரி போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் என்ட்ரி தான். இதையே நீங்கள் 6 மாதம் தொடர்ந்து போட்டிங்கன்னா என்ன ஆகும், 6 10 ஒரு 60 லட்ச ரூபா செலவாயிருக்கும். இங்கே 1,80 அமௌண்ட் வந்திருக்கும் ப்ராஃபிட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ 1,80 60 போச்சுன்னா 1,20,00,000 இந்த வேலையை எடுத்ததில் நமக்கு ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ இதே மாதிரி எல்லா சென்டரையும் நான் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், Alt C போயிட்டு இந்த இடத்துல பீரியட் 31/3/2025 போட்டு இதுக்கு பக்கத்தில் டி நகர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ காஸ்ட் சென்டர் அடையாருக்கு எவ்வளவு, காஸ்ட் சென்டர் டி நகருக்கு எவ்வளவு கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இதே Alt C போயிட்டு பீரியடு செலக்ட் பண்ணி என்ன டி நகர் போட்டிங்க அப்படின்னா ஆல் ஐட்டம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டி நகருக்கு எவ்வளோ வந்திருக்கு, 3க்கும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அடையார், ரெண்டாவது டி நகர், மூணாவது டி நகர் வந்துருச்சு. சாரி, Alt C போயிட்டு மூணாவது பெங்களூர் போகணும். 31/3/2025 பெங்களூர் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு அடையார், ரெண்டாவது டி நகர், மூணாவது டி நகர் வந்திருக்கு. அதனால் இதை டெலீட் பண்ணுறதுக்கு Alt D போட்டிங்கன்னா டெலீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அடையார், ரெண்டாவது டி நகர், மூணாவது பெங்களூர். சார் எனக்கு 3 சேர்த்து டோட்டல் வேணும் சார், என்ன பண்ணுங்கள், Alt C போயிட்டு இங்கே வந்து பார்த்துருங்க, blank 31/3/2025. இங்கே டோட்டல் வரல இல்லையா, டோட்டல் வரணும்னா என்ன பண்ணலாம், என் ஆல்டோ காலம் போங்க. ஆட்டோ காலத்தில் போனீங்கன்னா காஸ்ட் சென்டர்ஸ் டெய்லி காஸ்ட் சென்டர்ஸ்னு போடுங்க. அதில் ஷோ டோட்டல் காலம் எஸ் அப்படின்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே டோட்டலாக நமக்கு இது வரைக்கும் என்ன ரெவென்யூ வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும். டோட்டல் காலத்தில் எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, என்ன செலவாயிருக்கு, டோட்டலாக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு, அதில் அடையாரில் எவ்வளோ ப்ராஃபிட்டு, பெங்களூரில் எவ்வளோ ப்ராஃபிட்டு, ஹெட் ஆஃபீஸில் எவ்வளோ ப்ராஃபிட்டு, டி நகர்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காஸ்ட் சென்டர் வைஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காஸ்ட் சென்டர் வைஸ் நீங்கள் ரிப்போர்ட் பார்க்க முடியும். ஸோ காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒரு எஃபெக்டிவான டூல். அந்த எஃபெக்டிவான டூலில் நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் சென்டர் வந்து உட்காந்ததுன்னா ரிப்போர்ட்டில் உங்களுடைய ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உங்கள் மேனேஜ்மெண்ட்டு உங்களை பார்த்து சந்தோஷப்படும், பெருமைப்படும், உங்களுக்கு நல்ல சேலரியை கொடுப்பாங்க. ஸோ தட் இந்த மாதிரி எஃபெக்டிவான டூலை எஃபெக்டிவான கம்பெனியில் நீங்கள் யூஸ் பண்ணி காட்டுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், அதுக்கான பெனிஃபிட் அடைங்க அப்படின்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், உங்கள் டாலி சீனிவாசன். பிடிச்சிருந்தா இந்த சேனலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, கண்டினியூஸாக தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம், விடைபெறுவோம். தேங்க்யூ.